வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் கடைசி 2 வாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 வாரங்கள்ல நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நாளைக்கு காலையில கண்டிப்பா நடைபெறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இவங்க அவங்க அப்படின்னு இருக்காது. ஓப்பன் நாமினேஷன் இருக்கும் கண்டிப்பா. அதுக்கான காரணங்களும் சொல்லப்படும். யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு ஓட்டுகள் அப்படின்றதும் கணிக்கப்படும். ஆனா கடைசியில பிக் பாஸ் வைக்க போற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு டிக்கெட் டு ஃபினாலேல டிக்கெட் வாங்கியிருக்கக்கூடிய நம்மளோட முதல் ஃபைனலிஸ்டான ரயானை தவிர மத்த எல்லாருமே நாமினேஷன்ல இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஆனா அப்ப ஏன் அந்த கேள்விகள், அப்ப எதுக்கு அந்த ஓட்டுகள், எதுக்கான காரணங்கள் அப்படின்னு வரும்போது, அங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ, என்னடா இவன் நம்மள இப்படி பேசிட்டானே, அப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பேசப்படும். கரெக்ட்டா? சோ அதுக்காக பிக் பாஸ் வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட் தான். சோ ரயானை தவிர மத்த எல்லாருமே இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான். சோ இதுல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் ஜாக்லின் ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அவங்க எவிக்ட் ஆகல. ராணா எவிக்ட் ஆயிருக்காருன்ற விஷயங்கள். ஒரு வழியா பிஆர் இருக்கு. அதனால நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு ஹிட்டனான ஒரு விஷயங்களோ, இல்ல ஈகோ கிளாஷஸ்னால அனுப்பப்பட்டதுன்ற விஷயங்களோ, அது என்னவா வேணா இருக்கட்டுமே. சரி, அப்ப இந்த வாரம் என்ன நடக்க போகுது? பவித்ராவும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்டின்யூ ஆயிட்டே இருக்காங்க. ஜாக்லினும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்காங்க. விஷாலும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்காரு. அருணும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது, இவங்க 4 பேர்ல யாரு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது அப்படின்றதுக்கான கேள்விகள் தான் அதிகமாவே இருக்கு. ஒருவேளை ஜாக்லினா, இல்ல பவித்ராவா, இல்ல நடுவுல மிட் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குமா? வாய்ப்பில்ல. ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் மணி பாக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை மணி பாக்ஸ யாராட்டும் எடுத்துட்டு போனா, திரும்பவும் டபுள் எவிக்ஷன் நடக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ மிட் எவிக்ஷன்ன்றது மணி பாக்ஸ் இருக்குது. அந்த மணி பாக்ஸுக்கு நைட்ல இருந்தே எல்லாருமே மண்டே கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து திரும்பவும் அலையன்ஸ் அப்படின்ற விஷயங்கள ஸ்டார்ட் பண்றாரு. மணி பாக்ஸ் எடுக்கறதுக்கு. ஒருவேளை நீங்க எடுக்குறீங்கன்னா, அது வரைக்கும் நாங்க யாரையும் எடுக்க விடாம தடுக்கிறோம் அப்படின்ற மாரி. அந்த அலையன்ஸ்ல முத்து, தீபக், விஷால், அருண் இவங்க 4மே சேர்ந்து ஃபர்ஸ்ட் பவி, சௌந்தரனே மண்டே கழுவுனாங்க. அப்புறம் சௌந்தர்யா மேடம். சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்க. ஆனா பயங்கர இன்னசென்ட் கேம். ஓகே இவ்ளோ அமௌண்ட் நான் எடுத்துக்கவா? அப்படின்னு அந்த காம்போல பேசுனாங்க பாருங்க. வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி, வேற லெவல் இன்னசென்ட் கேம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி சவுண்ட் எடுக்க மாட்டாங்கன்றத முத்து தெளிவா அந்த பொண்ணு இந்த இடத்துல அப்படி இப்படின்னு பேசுதுடா. ஆனா தெளிவா இருக்கா. அவ எடுக்க மாட்டா பாரு அப்படின்னு சொல்லவும், விஷால் அவ ரொம்ப தெளிவு அப்படின்ற மாதிரி. ஏன்னா, அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் விஷால் கிட்ட பேசின சவுண்டும், வீக்கெண்ட்ல விஷாலுக்கு அப்போஸ்டா பேசும்போது வந்த கிளாப்ஸுக்கு அப்புறமா விஷால பத்தி பேசின சவுண்டும் ரொம்ப தெளிவா இருந்தது. ஏன்னா, வீக் டேஸ்ல ரொம்ப இன்னசென்ட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு இருக்க ஒரு பிஹேவியர் வீக் எண்டுல டிஃபரெண்டா இருக்குதுன்றத நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த ஒரு ஒப்பீனியன் படி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, மணி பாக்ஸ் யாரு எடுக்க போறாங்க? வெளிய இருந்து உள்ளுக்கு வரப்போறாங்க இல்லையா? இன்னும் அவங்களும் நெறைய விஷயங்கள் சொல்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மட்டும் தான் இப்போதைக்கு எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா, அவங்க இனிமே தான் யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறதுனால, பவி எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை வெளிய இருக்கவங்களும் சொன்னதுக்கு அப்புறமா நெறையவே இருக்குன்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிறவங்கள்ல யாரு எவிக்ட் ஆனா கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களோட நேமையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே.